இன்றைக்கி எங்காத்தி தளிகை வந்து பாவக்காய் குழம்பு அரைச்சி விட்ட குழம்பு பண்ண போகிறேன். காராமணி நீட்டு காராமணி இதை கட் பண்ணி நான் கரம்பு பண்ண போகிறேன். தேங்காய் போட்ட கரம்புது. பஞ்ச கல்யாணி தொக்கு பண்ண போகிறேன். நான் புதினா ஒரு கட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் 5 இது வந்திருக்கு. இதில் இந்த 5 சேர்த்து தான் நான் பஞ்ச கல்யாணி தொக்கு பண்ண போகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பாருங்க. இந்த பக்கம் நான் ஒரு வானொலி போட்டிருக்கேன். இதில் இப்போ இந்த பக்கம் நான் பேன் போட்டிருக்கேன். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதில் கொஞ்சோண்டு கடுகு, துளியுண்டு உளுத்தம்பருப்பு இதையும் இதிலே போட்டு விட்டுறேன். அலம்பி வச்ச காராமனே நான் இதில் போட்டு விட்டுறேன். ஒரு பரட்டிட்டு இதை தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டா சீக்கிரமாக ஆகிடும். இதில் நான் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் கொட்டினேன். இன்னும் துளி கொஞ்சம் கொட்டிடுறேன். இதில் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுறேன். இதெல்லாம் மூடி வச்சிடலாம். நம்ம காராமணி நல்லா வெந்து போச்சு. இது மேலே நான் கொஞ்சோண்டு இட்லி பொடி இருக்குது. அதை இட்லி பொடி 2 ஸ்பூன் போடுறேன். மிளகா போட்டால் காரம் உரைக்காது, அதனால் இதை போடுறேன். இட்லி பொடி போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் கரம்புக்கு. இது மேலே நான் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு பிடி போடுறேன். இதில் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. காராமணி கரவுது ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் நல்லா வெந்து போச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். நான் இதில் ஊற போட்டு வச்சுட்டேன். நான் இது பாவக்காய் குழம்புக்கு நான் பருப்பு வைக்கிறேன். இப்போ துளி உண்டு மஞ்சப்பொடி இதிலே போட்டுறேன். அவ்வளோதான். இது நல்லா 4 விசில் விட்டு இறக்கிடலாம். நான் ஒரு வானொலி போட்டிருக்கேன். இப்போ இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதில் பாவக்காய் குழம்புக்கு அரைச்சி விடுறதுக்காக நான் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தனியா, துளி பெருங்காயம். இப்போ இதெல்லாம் நான் அப்படியே வறுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறேன். இது இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் இதிலே போட்டு வறுத்துடு. இதிலே ஒரு வதக்கிடுவேன். அவ்வளோதான். இதை நான் மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன்.
இதில் பெருங்காயம் கொஞ்சோண்டு போடுறேன். பாவக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பானை வச்சுருக்கேன். இந்த பானையில் தான் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன். இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுறேன். இதுலேயே பிடிச்சிட்டு நான் ஒரு தக்காளி சைஸுக்கு நான் புளி ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி ஜலத்தை திக்காக இருக்குது. இதை தான் கொட்ட போகிறேன். இப்போ கடுகு ஒடிச்சிட்டு இதிலே கொட்டி விட்டுறேன். துளி உண்டு மஞ்சள் பொடி போடுறேன். இதில் ஆற்றுல அரைச்ச ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி போடுறது. அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். இந்த உப்பு போட்டுறேன். அதிலே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். அதுக்கு குழம்பு பொடி வாசனையும் போயாச்சு. இப்போ நான் வேக வச்ச பாவக்காயை இதிலே போட்டு விட்டேன். இதெல்லாம் நான் மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ அந்த விழுதை இப்போ இதெல்லாம் நான் கொட்ட போகிறேன். இப்போ கெட்டியாக இருந்தால் நம்ம ஜலம் கொட்டிக்கலாம். குழம்பு கொதிக்கிறது. இப்போ இந்த வறுத்து வச்சு அரைச்சதை நான் இதில் கொட்டிடுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. வறுத்து வச்சு அரைச்சி கொட்டி பண்ணாலே சூப்பராக இருக்கும் பாவக்காய் குழம்பு. இது நாளைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதிலே கொட்டிடுறேன். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் நம்ம இறக்கிடலாம். பஞ்ச கல்யாணி தொக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். இப்போ இதை துளி உண்டு எண்ணெய் குத்தி இதில் 5 மிளகா போடுறேன். கை மிளகா, காஞ்ச மிளகா ஒரு கையளவு போடுறேன். இது தோல் சீவி வச்சுருக்கேன். நான் கூட ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நான் கூட காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் இந்த இஞ்சியை நான் இதிலே போட்டு வதக்கிடுறேன். கூட பச்சை மிளகாய் இதிலையும் போட்டுருக்கேன். நம்ம காரசாரமான தொக்கு, நல்ல காரசாரமான பஞ்ச கல்யாணி தொக்கு. இது நான் வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகையும் போட்டேன். நான் அது வடிக்கிறது. இப்போ இதை நான் அரைச்சின்னு வந்துட்டேன். நான் இப்போ அரைச்ச விழுதை நான் இதிலே கொட்டி கலர போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, அடைக்கெல்லாம் கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம். நம்ம வெறும் சாப்பிட்டா கூட நெய்யை விட்டு கொஞ்சம் நல்லா நெய்யை விட்டு கலந்து பிச்சிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஊறுகாயிலன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அது என்ன ரெசிபி? இது பஞ்ச கல்யாணி தொக்கு. இது அரைச்ச விழுதை நான் இதில் கொட்டிட்டேன். நான் இப்போ நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம் இல்லை எங்கள் ஆற்றுல, அதனால் நான் தூள் போடுறேன். அவ்வளோதான். இது மூலமாக நம்ம சிம்மில் வச்சு கலரினே இருந்தால் கெட்டி ஆகிடும். துளி உண்டு நமக்கு காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சோண்டு வெல்லம் துளி உண்டு போட்டுக்கலாம்.
எங்களுக்கு காரம் தேவை தான், அதனால் நான் போட மாட்டேன். அப்படி வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வேணும்னாலும் சரி, வேண்டான்னாலும் சரி, எப்படியாவது நம்மளோட சாய்ஸ் தான் அது. தொக்குவோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேங்க. அவ்வளோதான். இது 1 வாரம் 10 நாள் ஆனால் கூட கெட்டு போக்காது, நல்லா இருக்கும். அது கைப்படாத எடுக்கணும் நம்ம. இன்றைக்கி எங்காத்தி தளிகை சுட சுட சாதம், பருப்பு, காராமணி கரம்புது, தேங்காய் போட்ட கரம்புது, பாவக்காய் அரைச்சி விட்ட குழம்பு, நல்லா சூப்பராக இருக்கும். அது பாவக்காய் அரைச்சி விட்ட குழம்பு, பஞ்ச கல்யாணி தொக்கு பண்ணியிருக்கேன், தயிர். இதான் இன்றைக்கி எங்காத்து லன்ச்சு. வீடியோவில் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த சேனல் பார்க்காதானா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.